சிங்கப்பூரில் நாங்கள் இன்றைக்கி போன இடம் பார்த்தீங்கன்னா மெரினா பே சான்ஸில் உள்ள லாவோ ரெஸ்டாரண்ட். கிளைமேட் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பயங்கரமான மழை. அப்புறம் வந்து மழை இங்கே சிங்கப்பூரில் எப்படி இருக்குன்னா காலையில் மழை பெய்யும், மதியம் திடீர்னு வெயில் அடிக்கும், அந்த மாதிரி கிளைமேட் தாங்க இங்கே இருக்குது. ஸோ திடீர்னு யோசிச்சிட்டே இருந்தேன், செக் பண்ணலாமே ரிசர்வேஷன். லாவோ ரெஸ்டாரண்ட் எப்போயுமே இந்த ரிசர்வேஷன் கிடைக்காது. செக் பண்ணி பார்க்கலாம். திடீர்னு செக் பண்ணுறப்போ 5 o'clock ரிசர்வேஷன் இருக்குன்னு வந்துச்சு. ஆஃப்டர் அ மந்த் எனக்கு ரிசர்வேஷன் கிடச்சிச்சு. டக்குன்னு புக் பண்ணிட்டேங்க. அது என்ன லாவா ரெஸ்டாரண்ட் சொல்கிறீங்களா? நம்ம வந்து ஃபுல் வியூ, சிங்கப்பூர் வியூவோட ஃபுல் வியூ நம்ம பார்க்கணுன்னா மெரினா பே சான்ஸில் உள்ள 57th ஃப்ளோருக்கு போனால் அங்கே இருக்கிறதாங்க லாவா ரெஸ்டாரண்ட். அது ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். நம்ம வந்து பொதுவாக ஸ்கை பார்க்குக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா $35 பெர் ஆடல்ட்டுங்களா. இந்த லாவோ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃப்ரீ தாங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே வெளில போய் நின்று பார்த்துட்டு வந்தாலும் ஓகே, இல்லை ஹாப்பியாக போய் அங்கே உட்காந்து டைனிங் பண்ணாலும் ஓகே தாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ, ஏன்னா இது மெரினா பே சான்ஸ் அப்படின்னு நினச்சோம். அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஆனால் அந்த வியூ பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்களேன். வெயிலும் அடிக்கலை, மழையும் பெய்யலை, லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது. ஆனால் வந்து அந்த வியூவே ரொம்ப மெஸ்மரைசிங்காக சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து எல்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. கீழே போகிற பஸ்ஸு, கீழே போகிற அந்த பார்க்கு எல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த கப்பலாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு. உடனே பசிக்குதுன்னு என் பசங்க சொன்னேன். ஆமாடா, அதுதான்டா நம்மளுக்கு முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு அப்படியே உள்ளே டேர்ன் ஆகிட்டோம். அங்கே போனால் அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனு நம்ம சாப்பிடலாம் இல்லை. ஏன்னா எல்லாமே இட்டாலியன் டெசர்ட், அந்த மாதிரி காக்டெயில் மாக்டெயில் அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் அது எதுவுமே சாப்பிட மாட்டோங்கிறதுனால ஒரு சூப்பரான மர்கரிட்டா பீஸா ஆர்டர் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. $33 அந்த பீஸா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு வியூவில் ஹாப்பியாக உட்காந்து குடும்பத்தோடு சாப்பிட்றது நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு வந்து எப்போயுமே வெளியில் சாப்பிடவே மாட்டாள். அவள் வீட்டு சாப்பாடு தான் அவளுக்கு எப்போயுமே எங்கே போனாலும். இல்லைனா தோசை சாப்பிடுவோம் அதிகபட்சம். இங்கே போய் நான் தோசை கேட்க முடியுமா? அதனால் அவளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ட்ரஃபிள் ஃப்ரைஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் வந்து சீஸ் தான் மெயின். பட் ஆனால் வந்து சீஸ் அவள் சாப்பிட மாட்டாங்கிறதுனால ஒன்லி சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான் போட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். அவள் ஒரு சைடு உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட்டு இருந்தா. நானும் என் பையனை உட்காந்து அந்த மிளகாப்பொடி எடுத்து டிங் 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 போட்டு அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். கார்லிக் பிரெட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஆர்டர் பண்ணால் $16 போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணலைங்க. பட் ஆனால் அவங்க காம்ப்ளிமெண்ட்னு வந்து கொடுத்துட்டாங்க. அட சூப்பரு, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்லிக் பிரெட்டும் அந்த ஆலிவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சுவலி இதுக்கு. ஸோ அது 3ஐயும் செம்மையாக சாப்பிட்ருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் அங்கே பாரு இருட்டாயிடும், ஒரு நாள் வியூ பார்க்க முடியாதுன்ட்டாரு. சரிவா அந்த வியூ திருப்பி போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூ பார்த்துட்டு இருந்தா, இந்த சைடு போனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 120% ஒர்த்துன்னு நான் சொல்லுவேங்க. இப்போ ஒரு சரவணபவனே நான் போனேன்னா எனக்கு வந்து குடும்பத்தில் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு $70 $80 ஆகுது சிங்கப்பூரில். ஆனால் இந்த மாதிரி வியூ நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு மெக்கானிக்கலாக போய் உட்காருவோம், சாப்பிடுவோம், ஆர்டர் பண்ணுவோம், வருவோம் இல்லைங்களா? ஆனால் இந்த மாதிரி அவுட் சைடுமே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம வியூ பார்த்துட்டு. அன்றைக்கி மழை பெஞ்சதுனால அவுட் சைடு அலோடு இல்லைன்ட்டாங்க. இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். நான் கீழே இருக்கிற அந்த கார்டன்ஸ் பை த பே எல்லாமே ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அந்த பில்டிங்ஸ், தூரத்தில் இருக்கிற சிங்கம் இருக்கு இல்லைங்களா, மெர்லியன் சிங்கம், அதை கூட நல்லா பார்த்துருந்தாங்க. எங்கள் பசங்களுக்கு இன்னும் நான் கூட்டு போனது இல்லைங்க இந்த மெர்லியனுக்கு. இது வரைக்கும் அவங்க பார்த்தது கிடையாது. நான் இங்கேருந்தே காமிச்சேன். இந்த பார்த்துக்கோ சிங்கம், இதுதான் சிங்கம் இருக்குல்ல, அதுதான் நம்ம மில்லியன் சிங்கம் அப்படின்னு. ஆமாம், பக்கத்தில் போய் எப்போ கூட்டு போய் காமிப்பான்னு சொல்லி என் பையன் கேட்டான். சீக்கிரமே போகலான்டா அப்படின்னு. கீழே ஆல்ரெடி இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு மெரினா பே சான்ஸாங்கிறது எனக்கு தெரியாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து மோஸ்ட்லி இந்த மாக்டைல், அந்த காக்டைல், அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அப்படி தான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஹாப்பியாக அப்படியே வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி பீஸா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது. பட் ஏன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறப்போ நம்ம அதை தான் வாங்கி கொடுக்க முடியும் இல்லைங்களா? நம்மளுக்கு அந்த காக்டெயில் மாக்டெயில் அதெல்லாம் நான் குடித்தது கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவை கொஞ்சம் வயிறு நிரம்பணும், கண்ணுக்கு அழகாக நிறைய சீன்ஸ் பார்க்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு எய்மில் தான் போனேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த டெலஸ்கோப் அங்கே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலன்னு நினச்சேன். பட் ஆனால் எங்கள் வீட்டுக்கு நல்லா சுற்றி பாருன்னாரு. அப்படி நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்குறப்ப எல்லா வியூவும் சூப்பராக தெரிஞ்சிச்சு. அங்கே ஹாப்பியாக முடிச்சுட்டு வந்தோம். அங்கே $71 வந்துச்சு எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு. அதை முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஃபெட் லஞ்ச் வச்சுருந்தாங்க. அந்த பஃபெட் லஞ்சில் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் முதற்கொண்டு எல்லாமே அப்படி கண்ணுக்கு அழகாக இருந்தது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் அடல்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து $120 சம்திங் சொன்னாங்க. போதுண்டா சாமி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே நம்ம சாப்பிட்ட லாவோ ரெஸ்டாரண்ட் செம்ம 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 ஃபுட்டாக இருக்கட்டும், வியூவாக இருக்கட்டும், ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஒரு தடவை கட்டாயம் நீங்கள் ஸ்கை பார்க்கில் போய் ஃபுல் சிங்கப்பூரோட வியூவை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கட்டாயம் ரிசர்வேஷன் மஸ்ட்டுங்க. ரிசர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.